இந்திய கிரிக்கெட் வீரர்கள் என்றால் பார்ப்பதற்கு தயிர் சாதம் போல் மென்மையாக இருப்பார்கள் என்ற இமேஜ் உலகம் முழுவதும் இருந்த நிலையில் அதனை சுக்குநூறாக உடைத்தவர்தான் வினோத் காம்ப்ளி. களத்தில் கருஞ்சிறுத்தை போல் நின்று எதிரணியை துவம்சம் செய்யும் தொடக்க வீரராக ஜொலித்தவர். வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களுக்கு இருக்கும் கரிஸ்மாவை இந்திய அணிக்கு கொண்டு வந்தவர். தன்னுடைய வித்தியாசமான ஹேர்ஸ்டைல், ஒரு காதில் கடுக்கன் என கன்னி பெண்களின் ஸ்வீட் ஹார்ட்டாக வலம் வந்த வினோத் காம்ப்ளி தற்போது பார்ப்பதற்கே பரிதாபமான நிலையில் இருக்கிறார். கிரிக்கெட் வீரர்களுக்கு திறமை மட்டும் போதாது, ஒழுக்கமும் வேண்டும். அப்படி ஒழுக்கம் இல்லாத திறமை விரைவில் தெருவுக்குத்தான் வரும் என்பதற்கு வினோத் காம்ப்ளியின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துவிட்டது. ராமாயணத்தில் எப்படி ராம லக்ஷ்மணர் சகோதரர்கள் எடுத்துக்காட்டாக இருந்தார்களோ அதே போல்தான் கிரிக்கெட் உலகில் சச்சின், காம்ப்ளி இருந்தனர். ஒரே பள்ளி, கிரிக்கெட்டிலும் ஒரே பயிற்சியாளரின் மாணவர்களாக மும்பை கிரிக்கெட்டில் கோலோச்சினார்கள். 1988ஆம் ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் செயின்ட் சேவியர் ஸ்கூல் அணிக்கு எதிராக சச்சின் டெண்டுல்கரும் வினோத் காம்ப்ளியும் இணைந்து 664 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து மிகப்பெரிய சாதனையை படைத்தார்கள். அப்போதே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு செய்தித்தாள்களிலும் இது பிரதான செய்தியாக இடம்பெற்றது. யாருடா இந்த சிறுவர்கள் என்று ஒட்டுமொத்த உலகமுமே உற்று நோக்கியது. இதில் சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய 16வது வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் இடம் பிடித்து விட்டார். ஆனால் வினோத் காம்ப்ளி இந்திய அணிக்கு வர சில காலமானது. ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் தாம் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே வினோத் காம்ப்ளி சிக்ஸர் அடித்து ரசிகர்களை ஷாக் அடைய வைத்தார். சச்சின் அதிரடியும் நிதானமும் கலந்து விளையாடும் வீரராக உருவாக இவர் நாம் தற்போது பார்க்கும் கிறிஸ் கெயிலுக்கு முந்தைய வெர்ஷன் போல் அதிரடி வீரராக வலம் வந்தார். வினோத் காம்ப்ளியின் திறமையால் அவருக்கு 1993ஆம் ஆண்டு இந்திய அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. தாம் களமிறங்கிய 3வது டெஸ்ட் போட்டியிலேயே தனது சொந்த ஊரான மும்பை வான்கடை மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக 224 ரன்கள் குவித்து புகழின் உச்சிக்கு சென்றார். இதனைத் தொடர்ந்து ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 227 ரன்கள் குவித்தார். அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 125 மற்றும் 120 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் தொடர்ந்து 3 வெவ்வேறு தொடர்களில் இரட்டை சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமை வினோத் காம்ப்ளிக்கு கிடைத்தது. 14 இன்னிங்ஸ்களில் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 1000 ரன்களை கடந்த முதல் இந்தியர் என்கிற பெருமையும் வினோத் காம்ப்ளி பெற்றார். இதன் மூலம் ஒரு நாள் அணியிலும் வினோத் காம்ப்ளிக்கு இடம் கிடைத்தது. 1992 மற்றும் 96ஆம் ஆண்டு உலக கோப்பையில் இந்திய அணிக்காக விளையாடினார். இப்படி புகழின் உச்சியில் இருந்த வினோத் காம்ப்ளிக்கு பணம் கொட்ட கிரிக்கெட் மீதான அவருடைய நாட்டம் விலகியது. ஒரு கட்டத்தில் பார்ட்டி, பெண்கள், மதுபோதை என்று வாழ்ந்து வந்த காம்ப்ளி எவ்வளவு வேகமாக உச்சத்திற்கு சென்றாரோ அவ்வளவு வேகமாகவே கீழே வந்தார். இதனால் டெஸ்ட் அணியில் இருந்து காம்ப்ளி அதிரடியாக நீக்கப்பட்டார். அவர் கடைசியாக தன்னுடைய 23வது வயதில் தான் இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டிகளில் விளையாடினார். அதன் பிறகு ஒரு நாள் அணியில் மட்டும் சேர்க்கப்பட்டாலும் அதிலும் காம்ப்ளி தடுமாற தன்னுடைய 28வது வயதில் தான் கடைசியாக இந்திய அணிக்காக விளையாடினார். இதனை அடுத்து காம்ப்ளி அதிரடியாக நீக்கப்பட்டார். எனினும் கிரிக்கெட்டில் மீண்டும் அவர் தன்னுடைய ஃபார்மை மீட்பார் என காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஒருபுறம் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் போட்டிகளிலே ஆகச் சிறந்த வீரர் என்ற பெயரை பெற அவருடைய ஜெராக்ஸாகவே காணப்பட்ட காம்ப்ளி தொடர்ந்து சரிவை கண்டார். ஒரு கிரிக்கெட் வீரர் எப்படி ஆகக்கூடாது என்பதற்கான சிலபஸாகவே வினோத் காம்ப்ளி மாறிவிட்டார். வினோத் காம்ப்ளிக்கு பல பெண்களுடன் தொடர்பு ஏற்பட்டதால் அவருடைய முதல் மனைவியும் விவாகரத்து பெற்றார். இதனை அடுத்து ஒரு ஃபேஷன் மாடலான ஆண்ட்ரியா என்கிற பெண்ணை கடந்த 2010ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார். போதை பழக்கத்திற்கு ஆளானதால் காம்ப்ளியின் உடல் நலமும் வெகுவாக பாதிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் பவுலர்களை மிரட்டிய வினோத் காம்ப்ளி சாலையோரத்தில் நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடி ரசிகர்களின் உதவியோடு நடந்து வந்த வீடியோ வைரலானது. அப்போதே காம்ப்ளியின் உடல்நலம் என்ன ஆனது என்று பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர். இந்த நிலையில்தான் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் காம்ப்ளியின் கிரிக்கெட் குருவான ராமகண்ட் அச்ரேக்கர் 100வது பிறந்த நாள் விழா மும்பையில் நடந்தது. அந்த விழாவில் வினோத் காம்ப்ளியும் சச்சின் டெண்டுல்கரும் சந்தித்துக் கொண்டனர். சச்சின் டெண்டுல்கர் இன்னும் ஒரு ஹீரோ போலவே உள்ள நிலையில் வினோத் காம்ப்ளியின் நிலை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது. வினோத் காம்ப்ளியால் எழுந்து நின்று கூட பேச முடியவில்லை. தனது உற்ற நண்பனின் நிலையை பார்த்து சச்சினே ஒரு கணம் ஆடி போனார். இந்த நிலையில் சச்சின் வினோத் காம்ப்ளியை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. ஒரு பேட்டியில் சச்சின் நினைத்திருந்தால் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் வினோத் காம்ப்ளி கூறியிருந்தார். சச்சின் வினோத் காம்ப்ளிக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று ரசிகர்களும் சாடி வந்தனர். இந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள வினோத் காம்ப்ளி,
தன்னுடைய நண்பன் சச்சின் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். 2 முறை எனக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதற்கு முழு நிதியையும் சச்சின் தான் வழங்கினார். சச்சின் எப்போதுமே எனக்கு ஒரு நல்ல நண்பனாகத்தான் இருந்திருக்கிறார் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். வினோத் காம்ப்ளிக்கு உதவ முன்வருவதாக கவாஸ்கர் கூறிய நிலையில் வினோத் காம்ப்ளி போதை பழக்கத்தில் இருந்து மீண்டால் அவருக்கு உதவி செய்ய தயார் என்று கபில் தேவும் அறிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தாம் முன்பு இருந்ததை விட தற்போது உடல்நலம் தேறி வருவதாகவும் விரைவில் போதை பழக்கத்தில் இருந்து மீண்டு உடல் தகுதியை எட்டும் முயற்சியில் ஈடுபடுவேன் என்றும் வினோத் காம்ப்ளி கூறியிருக்கிறார். தற்போது வினோத் காம்ப்ளி போல் பிருத்வி ஷாவும் ஆகிவிடக் கூடாது என்று பலரும் அவருக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர். இந்திய அணியில் சச்சின், கங்குலி, டிராவிட், லட்சுமண், ஷேவாக் ஆகியோர் வரிசையில் வினோத் காம்ப்ளியும் இடம் பிடித்திருக்க வேண்டும். ஆனால் காலத்தின் கோலம் வினோத் காம்ப்ளியை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது.